everyone. இன்னைக்கு நம்ம யூனிட் 14 ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் காசஸ் தி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் அ கிராட் செல் ஆஃப் ஸ்டொமேட்டா டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன்? ஸோ இந்த ஸ்டொமேட்டா ஏன் ஓப்பன் ஆகுது, ஏன் க்ளோஸ் ஆகுது டிரான்ஸ்பிரேஷன் அப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராட் செல் தான். இந்த கிராட் செல் என்ன பண்ணுன்னா, இதுல இருக்கிற அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் இது நடக்கும். ஸோ இந்த ஸ்டொமேட்டால கிராட் செல்ல வாட்டர் என்டர் ஆகுறப்போ நமக்கு என்ன நடக்கும்னா, இது வந்து டர்ஜிடா இருக்கும். டர்ஜிட்னா ஃபுல் ஆஃப் வாட்டர். அதில ஃபுல்லாவே வாட்டர் இருக்கும். அப்ப நமக்கு வந்து இந்த ஸ்டொமேட்டோ டைரக்ட்டா வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இதன் மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத டர்ஜிடா இருக்கிறனால இது வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ வாட்டர் வந்து இது வழியா போகுறப்போ இது டர்ஜிடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இதுவே வந்து க்ளோஸா இருக்கும். எப்போன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராட் செல்லேருந்து வாட்டர் வந்து வெளிய போகுறப்போ, நமக்கு இது வந்து ஃப்ளாசிடா மாறிடும். ஸோ ஃப்ளாசிட் அப்டின்னா ஒரு மாரி சாஃப்ட்டா, அதாவது ஒரு வாடக்கூடிய அந்த மாதிரி ஆகிரும். ஸோ அப்ப இருக்கிறப்போ இந்த ஸ்டொமேட்டா வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிரும். இந்த க்ளோஸ் ஆகுறது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த க்ளோஸ் ஆகுறது வந்து நைட் டைம். ஏன்னா நைட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது சன்லைட் இல்லாதனால. இது எப்போ வந்து ஓப்பன் ஆகும்னா, டே டைம்ல வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா அங்க வந்து சன்லைட் இருக்கிறனால ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குமா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு குயிக் ரீகால். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டொமேட்டா ஏன் ஓப்பன் ஆகுது? ஏன் க்ளோஸ் ஆகுது? எப்போ ஓப்பன் ஆகும்? டே டைம்ல ஓப்பன் ஆகும். எதனாலனா, இந்த கிராட் செல்குள்ள நம்ம வாட்டர் என்டர் ஆகுறப்போ, இந்த இந்த கிராட் செல் ஃபுல்லா வந்து டர்ஜிட் ஆகிரும். அதாவது ஒரு மாதிரி வாடாம இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்டொமேட்டா வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதுவே இந்த கிராட் செல்லேருந்து இந்த வாட்டர் வெளிய போறப்போ, இது வந்து ஃப்ளாசிட். அதாவது வாட்டரே இல்லாம ஆயிடுச்சுன்னா, ஒரு மாரி வாடின மாதிரி இருக்குமா? ஸோ அப்ப வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிரும். அதனால தான் இங்க குடுத்துருக்காங்க. when water enters grout cell they become turgid. ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகும். அதுவே when water leaves the grout cellலேருந்து வாட்டர் வெளிய போகிடுச்சுன்னா, they become flaccid. அப்போ வந்து ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும். தேங்க் யூ.